ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்றேங்க. ஸோ இதுல நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணி ஏர்ன் பண்ணலாங்கிறத நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு டெடிகேஷனோட இந்த ஒரு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க ப்ளீஸ். அதே நேரத்துல உங்களுக்கு கிறிஸ்பியான ஹாட் டாபிக் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அந்த மாதிரி வராது. நம்ம வந்து ஒன்லி லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் போரிங் அடிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு கத்துக்க ஆசைப்படுங்க. இந்த ஒரு வீடியோல சாப்டர் 24 வந்து பார்க்க போறோம். சாப்டர் 24ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேர் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸும் சார்ட் அனாலிசிஸும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ் ஒன்னு நினைக்கிறீங்க. எல்லாமே வெவ்வேறைங்க. ஃபண்டமெண்டல் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள். ரேஷியோ அனாலிசிஸ்னா அந்த நிறுவனத்துல இருந்து டெப்டி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோஸை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ல பார்க்கறது வேற, ரேஷியோவை பார்க்கறது வேற. அதே மாதிரி டெக்னிக்கல்ல பிரைஸ் ஆக்ஷன் வேற, சார்ட் அண்ட் இண்டிகேட்டர்ஸை வச்சு எடுக்கக்கூடியதும் வேற. இந்த சார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் லேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு இது வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம சாப்டர் 21ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுல இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி இருக்குன்றத சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்தெந்த வகையில பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட் அனாலிசிஸ். இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன், ஃபிளாக் பேட்டர்ன், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து குறிப்பிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம டிரா பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணும்போது அது சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படி அதுக்குள்ள வரும். ஸோ இதுல காமனா யூஸ் பண்ண போற பேட்டர்ன்ஸ் நான் சொல்லிட்டேன். இது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டை நமக்கு காமிக்கும். இப்போ ஃபிளாக் பேட்டர்ன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறி ஒரு டவுன்ஃபாலை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ இதுல பிரைஸ் 100 ரூபாயில இருந்து ஏறி 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த டவுன்ல இந்த பிளாக் சப்போர்ட் ஏரியா நம்ம வரையும்போது இதோட லோ வந்து ஒரு 250. ஓகே, 300 ரூபாய் வரைக்கும் ஏறிட்டு இப்போ 250 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு 280 ரூபாயில இருக்கு. ஸோ இங்க பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 300ம் செகண்ட் டார்கெட்டா இந்த 200 வச்சும்போது ஒரு 480 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம டிசிஷன் இருக்கும். ஸோ ஸ்விங் என்ட்ரியில 280 ரூபாயில வாங்கி 300 ரூபாயில விற்கும்போது 10% சரி 8% லாபமும், 480 ரூபாய்க்கு விற்க நம்ம ட்ரை பண்ணும்போது அது பொசிஷனல் என்ட்ரியா கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு பங்குல ஒரு 50% இல்லை 70% ரிட்டர்னும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோடைய அந்த பிரைஸ் நகர்வுகள் அண்ட் தென் அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை அனலைசிஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் மூலமா எடுக்கக்கூடிய என்ட்ரிக்கு பேரு சார்ட் அனாலிசிஸ் பேட்டர்ன். அடுத்தது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். போன வீடியோல கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அது தெரியாதவங்க போய் பார்த்துருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஹேமர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் எங்கிள் லிஃப்டிங், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஸோ இதை பண்ணும்போது உங்களுடைய ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நீங்க ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிக்கோட ஹைட்டையோ இல்லை இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டோடைய ஹைட்டையோ நம்ம வந்து ரெசிஸ்டண்டா ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? பட் கேண்டில்ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல ரிவர்சல் வர்ற வரைக்கும் நம்ம அதை ஹோல்டு பண்ணணும். ஆமா, இப்போ ஒரு ஹேமர் அண்ட் புல்லிஷ் பேட்டர்னுடைய கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம எக்ஸிட் வந்து அந்த பேட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்த உடனே டக்கு நம்ம எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? ஸோ அது வந்து ரிவர்சல் பேட்டர்னா இல்ல வேரியஸ் பேட்டர்னா இல்ல இந்த கன்சல்டேஷன் பேட்டர்னா அப்படிங்கிறத நீங்க அந்த சார்ட்டை பார்த்துட்டே இருந்தா தெரியும். ஸோ இதனால நீங்க டெய்லி ஒரு தடவை அந்த என்ன கேண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். பட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நீங்க புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா நீங்க சுலபமா வந்து பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது விஷயம் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். இது வந்து இதுல நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ராவா பிரைஸ் உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பீங்க. அதுல நீங்க வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வச்சும் டிசிஷன் எடுக்கலாம். ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் தென்
சப்போர்ட் அண்ட் ஏரியா ரெசிஸ்டன்ட் ஏரியாஸை வச்சு நீங்க இது வந்து எடுக்கலாம். இதுல வந்து டிமாண்ட் ஜோன் இருக்கு ஓகேங்களா, அட்வான்ஸ்டு டிமாண்ட் ஜோன், அட்வான்ஸ்டு சப்ளை ஜோன். ஸோ இதெல்லாம் நீங்க போக போக தான் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷனை விட உங்களுக்கு கை கொடுக்கறது எதுவுமே கிடையாது. சுமார் 2 விஷயங்கள் இருக்கும். 2 விஷயங்கள் இருக்கும். இதுல வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஏரியால இருக்கிறது டெம்பரரி ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரைஸ் ஆக்ஷன் படி. இந்த பிரைஸை கட் பண்ணி மேல போகும்போது பை என்ட்ரி போகுது, இது ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு ஈஸியா நம்மளால வந்து பிரைஸை வச்சு முடிவெடுத்து ஈஸியா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுவும் இந்த பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலுக்குள்ள நடக்கிற ட்ரேடை ஈஸியா நீங்க கேட்சப் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம போக போக நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எப்படி டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்னு ஒன்று இருக்கு. இண்டிகேட்டர் பேஸ் இதுல அனாலிசிஸ், இண்டிகேட்டர் பேஸ்டு அனாலிசிஸ். இந்த இண்டிகேட்டர் பேஸ்டு அனாலிசிஸ்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வின்னிங் ரேஷியோ 5:5 இருக்கும், இல்லைன்னா 4:5 இருக்கும். சரி, இண்டிகேட்டர் பேஸ்டு அனாலிசிஸ்ல நீங்க ஏத்துக்க வேண்டிய கசப்பான உண்மை, உங்களோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, ஏன்னா இதுல நிறைய தடவை ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வந்து வருங்க. மூவிங் ஆவரேஜா இருக்கட்டும், ஆர்எஸ்ஐயா இருக்கட்டும், விடபிள்யூஏபி பேட்டர்னா இருக்கட்டும், ஏடிஆர் பேட்டர்னா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ கம்மியா இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, சின்ன சின்ன ஏரியால பை என்ட்ரி காமிக்குங்க, நிறைய பை என்ட்ரி வந்து காமிக்கும், நிறைய செல் என்ட்ரி வந்து காமிக்கும். இதுல உங்களுக்கு ப்ராப்பரான அனாலிசிஸ் தெரியல அப்படின்னா நீங்க ஹோல்டு பண்ண வேண்டிய இடத்துல ஹோல்டு பண்ணாம செல் பண்ணிட்டு இருந்துருவீங்க. கரெக்டான நேரத்துல நீங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ காமனா யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா மேக்டி இண்டிகேட்டர், பொலிஞ்சர் பேண்ட்ஸ், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ இதெல்லாம் காமனா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே கிராஸ் ஓவரை வச்சு தான் முடிவெடுக்கப்படும். ஸோ இந்த கிராஸ் ஓவர்ஸ் அண்ட் தென் இந்த இண்டிகேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் அண்ட் வால்யூம். பிரைஸ் வந்து மேல ஏறும்போது மூவிங் ஆவரேஜ் மேல போகும். ஸோ அப்போ 20-day மூவிங் ஆவரேஜை வந்து 9-day மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணும். இப்படி கட் பண்ணுச்சு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் போயிட்டு இருக்கு, இது வந்து 20-day மூவிங் ஆவரேஜ்னு வச்சுக்கோம். அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா 9-day மூவிங் ஆவரேஜ் மேல போயிட்டு இருக்கும். இதே டவுன் ட்ரெண்டா மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி 20-day மூவிங் ஆவரேஜ் போயிட்டு இருக்கும், மேல இருந்து 20-day மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணும். ஸோ இப்படி கட் பண்ற இடத்துல தான் அந்த ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற பிரைஸ் இங்க வந்துடும். ஸோ இந்த நேரத்துல இது கீழே டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுடைய ப்ராஃபிட் அப்படியே காலி பண்ணிடும். ஸோ நீங்க வெயிட் பண்ணதுக்கும் சரி, ஹோல்டு பண்ணதுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ அதனால இண்டிகேட்டர் பேஸ்டு அனலைசிஸ் பண்ணும்போது நீங்க வந்து பிவோட் இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். பிவோட் இண்டிகேட்டர், ஃபிபோனசி இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஆர்எஸ்ஐல 30 வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் 10ல 5 இல்ல 6% உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து கொடுக்கும். பட் எம்ஏசிடி அது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு வந்து கொடுக்கும். அதுவும் ஓவர் சோல்ல வந்து இருக்கணும். அதாவது இந்த சிக்னல் லைன்ஸ்னு ஒன்று இருக்கும், நான் உங்களுக்கு வேணா காட்டுறேன். அந்த சிக்னல் லைன் வந்து எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு பை என்ட்ரி வரும். அதுவும் ஓவர் சோல்ட் ரீஜன் மாதிரி கீழே இருக்கும்போது தான் நீங்க அதை வந்து பண்ணணும். சரிங்களா, இங்க இருக்கிறதா எம்ஏசிடி கிராஸ் ஓவர். இது மூவிங் ஆவரேஜ், இது வந்து மூவிங் ஆவரேஜ் சொன்னேன் இல்லைங்களா. ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த நடுவுக்கு அந்த லைனை மேலே போயிட்டு இருக்கா. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே ப்ராஃபிட் உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். பட் கிராஸ் ஓவர் பண்ண வெயிட் பண்ணும்போது ப்ரைஸ் பாருங்க எவ்வளோ கீழே வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருந்தாலும் இங்கிருந்து ஒரு 6 மாதம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா 7வது மாதம் நீங்கள் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வின்னிங் ரேஷியோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எம்ஏசிடியும், இது சிக்னல் லைன் எம்ஏசிடி. இந்த சிக்னல் லைனை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது பை என்ட்ரி வந்து வரும். இந்த எம்ஏசிடி வந்து பேஸ் லைன் ஒன்று இருக்கும்.
இந்த இடத்துல பேஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, ஒரு லைன் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு மேல இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது தான் நீங்க வந்து பை பண்ணணும். RSI மாதிரி கீழே போனதுக்கு அப்புறம் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபேக்கான ஒரு சிக்னலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. MACD மேல இருக்கும்போது கிராஸ் பண்ணீங்கன்னா அது அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுதுன்னு அர்த்தம். புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி மேல போக போகுதுன்னு அர்த்தம். கீழே இருந்தது அப்படின்னா அது வொலட்டைலா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக், போக போக நம்ம ஃபுல்லாமே பார்ப்போம். அதுக்கு அடுத்தது எலியாட் வேவ்ஸ். எலியாட் வேவ்ஸ்ல ஒரு 3 ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகும், 2 ட்ரெண்ட் நெகட்டிவ், அந்த மாதிரியான ஒரு ரேஷியோல வந்து இருக்கு. இந்த எலியாட் வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பட் இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இது வந்து நம்ம அதர் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி உடனே எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எலியாட் வேவ்ஸ் கூட ஹார்மோனிக் பேட்டர்ன் அனாலிசிஸ் இருக்கு. இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படிங்கிறதும் வரைகிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க தப்பா வரைஞ்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லாஸை வந்து கொடுக்கும். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், இது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஸோ ஹார்மோனிக் பேட்டர்ன்ல பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்கு, பேட் பேட்டர்ன் இருக்கு. இதுல புல்லிஷ் பேட் பேட்டர்ன், பேட்னா ஓவார்டு, வேரியஸ் பேட் பேட்டர்னும் இருக்கு, பட்டர்ஃப்ளையும் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். இதுக்கெல்லாம் ஹெவியான ப்ராக்டிஸ் வந்து வேணும். ஏதாவது ஒரு ரேஷியோ தப்பாச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோ வந்து தப்பாக போச்சு அப்படின்னா நீங்க வந்து மிகப்பெரிய லாஸை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ, இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து யூஸ் பண்றது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ ஒரு 13 மாசத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல ஒரு மிகப்பெரிய ரேலி வந்துச்சு. 40 ரூபாயில இருந்த சுவிட்சர்லாந்து ஷேர்ஸ் 85 ரூபா வரைக்கும் ஏறிச்சு. அந்த நேரத்துல ஆர்டர் ஃப்ளோ அதிகமா இருந்தது. பட் இந்த ஆர்டர் ஃப்ளோ நியூஸை மட்டும் தான் வச்சு ஏறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அது லெவல் 2 டேட்டா. லெவல் 2 டேட்டான என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம்டு ஆர்டர்ஸ், அதாவது நிறுவனத்துக்கு இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, வரப்போகுது, இந்த மாதிரி நியூஸஸ் தவிர இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா. இந்த டேட்டா வந்து பொறுமையா வெயிட் பண்ணி என்ட்ரி வந்து எடுக்கணும். இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பாட்டம்ல இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ள எது வருதோ அதை பை பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்றாங்க, பேங்க்ஸும் இதை ஃபாலோ பண்றாங்க, FISம் ஃபாலோ பண்றாங்க. 7வது விஷயம் குவான்டிடேட்டிவ் அண்ட் சிஸ்டமேட்டிக். மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீன், மீடியன், மோட். ஸோ இதுல மீன் லெவல்ல நம்ம கண்டுபிடிச்சு அதுல எடுக்கக்கூடிய ட்ரேடு தான் இந்த குவான்டிடேட்டிவ் ட்ரேட் அண்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா ஃபிபோனசியும் வரும். பட் ஃபிபோனசி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வருமானம் வராது, ஏன்னா அது இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங்ல வரும். பட் ஃபிபோனசியோட பேஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட் தான். ஒரு நெத்தையோடைய அந்த வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்துல இருந்து மில்கி வே கேலக்சி வரைக்கும் இந்த ஃபிபோனசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் ஃபிபோனசி. அதை நீங்க கத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா இதை வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு புல் பேக் ரேஷியோ, சப்போர்ட் ரேஷியோ, ரெசிஸ்டன்ட் ரேஷியோ, இந்த மாதிரியான லைன் ரேஷியோ வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஏரியால நீங்க பையோ செல்லோ பண்ணிக்கலாம். இதையே தான் பிவோட் வந்து கொடுக்கும். பட் பிவோட் வந்து அப்பப்போ லேக் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃபிபோனசி ரீசன்ட் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ வச்சு அந்த ஒரு ஃபிபோனசி 2ல டிராப் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு ரேஷியோ வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதுல கோல்டன் ரேஷியோல வர்றது ரொம்ப ரேரு. வந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அனாலிசிஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங், ஆர்டர் ஃப்ளோஸ், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், குவான்டிடேட்டிவ் சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கு. இதுல நம்ம பர்டிகுலர் எதை பத்தி பார்க்குறோன்றதை சொல்லிடுறோம். சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ்னா என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு, அதை எப்படி அனாலிசிஸ் பண்றதுன்னு அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸை பார்க்கலாம், பிரைஸ் ஆக்ஷனை பார்க்கலாம், இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங்ஸை பார்க்கலாம், மார்க்கெட் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பத்தி பார்க்கலாம், குவான்டிடேட்டிவ் சிஸ்டமேட்டிக். ஃபிபோனசியை பத்தி ஒரு தனி சாப்டரே இருக்கு. அதுல ஃபிபோனசியை எப்படி அனாலிசிஸ் பண்றதுன்னு எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஸோ இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் 10 நிமிஷத்துக்குள்ள கேட்குறீங்க. 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்க வேண்டிய வீடியோ வந்து நான் 5 நிமிஷத்துல முடிக்க பார்க்குறேன். 20 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வீடியோவை 10 நிமிஷத்துல முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.